ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து GTA Vice City டெஃபினிஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போன பாட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார் ப்ராலுங்கிற மிஷின் முடிச்சிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து எவனோ ஒருத்தர் லேண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணியிருப்பான். அவனை போய் அங்கே அது ஏதோ பாருக்கு போயிருப்பாங்க. ஏதோ ப்ரொடக்ஷன் இருக்காது. அந்த ப்ரொடக்ஷன் அதனால் வந்து ஏதோ எஸ்பிஐ செக்யூரிட்டியாக ஏதோ ஒன்றுமோ இருக்கும். அவனுக்கு எல்லாரையும் கொன்று ஒரு எழுத்தில் தப்பிச்சிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து காப்லேண்ட். அதாச்சும் இந்த மிஷின் நம்ம ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் என்ன மிஷின்னு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தனியாக அதாச்சும் வந்து டாமி மட்டும் அதாச்சும் வந்து நம்ம மட்டும் போனால் பிரச்சனை இல்லை. கூட லான்ஸ்னு ஒருத்தன் வருவான் பாருங்க, அதுதாண்டே இருக்குல்ல பிரச்சனையே. ஸோ அவன் சர்வே அவனை செத்துட்டான மிஷின் ஃபெயில் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்தையும் பார்க்கணும், அதே மாதிரி லான்ஸோட எழுத்தையும் பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து என் ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும் ஒன்று காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னே தெரில. நானும் அப்டேட் பண்ணி தொலைஞ்சேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி பாருங்கள், GTA Vice City டெஃபினிட் எடிஷன் பாருங்கள். நான் ரெசல்யூஷன் இப்போ ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். கேம் பாருங்கள், லாகே ஆக மாட்டேங்குது பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. அதான் என்னாச்சுன்னு தெரியல. அது வந்து பைக்கு துள்ளுல நமக்கு அந்த துள்ளுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி துள்ளுறது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக விளாட்லாம். நம்ம வாட்டிக்கு ஹாப்பி அப்படின்னு ஆடிட்டு இருக்கலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுற மிஷினை இது வேறு ஓட முடியல கைஸ். இது பார்த்தீங்கன்னா NPC நிறையா இருந்தால் கூட வந்து லாக் ஆகும். மாறன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ இன்னும் ரிலைஸ் பண்ணல நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. அந்த டைமர் ஸ்க்ரூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபயர் ஃபேக்ட்ரி எப்படி வெடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து மைக்கு வந்து ஏதோ மாலில் கடை வச்சுருக்கான். அவன் நிறைய காப்ஸ் அங்கே வச்சுருக்கான். அதுக்கப்புறமா வந்து சரி 2 பேர் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டாமி வெர்சிட்டி ஒன்று பயந்து ஓடுறாங்க கிடையாது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா காப்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இதான் நம்ம வந்து அங்கே போக போகிறோங்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம போவோம். காப்ஸ் மட்டும்தான் இருக்கணும், நம்மலாம் போக முடியாதுங்கிறான். நம்மளும் ஒரு காப்ஸ் தானே போக போகிறோம். நமக்கு காப்ஸ் யூனிஃபார்ம்லாம் கிடைக்க போகுது. நமக்கு ஒரு கார் வேணும். அதுக்கப்புறமா வந்து சரி நான் வந்து காப்ஸ் ட்ரெஸ் போட்டு போவோம். நம்ம வந்து அவங்க அந்த கராஜில் போய் லாக் பண்ணிட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவோங்கிறான். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கராஜில் வந்து 2 காப்ஸ் கூப்பிட்டு போய் அவங்களோட ட்ரெஸ்ஸை உருவி இவங்க போட்டுக்கு போகிறாங்களாம். ஏதாச்சும் தாவளா பண்ணிடாதீங்க அதை செஞ்சு. சரி, இப்போ ஏதோ வாட்டர் லெவலுக்கு வேணுங்கிறானுங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த மிஷின் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால கொஞ்சம் சீட் கோட்ஸ்லாம் போடுவேன். அது மட்டும் கொஞ்சம் கண்டிக்காதீங்க ப்ளீஸ். ஸோ சீட் கோட்ஸ்லாம் கொஞ்சம் போடுவேன். ஓகே, நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா போகிறேன். இது ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த NPC நிறையா இருந்தால் கூட வந்து லாக் ஆகும். ஸோ இந்த கேமில் வேறு அவன்டா இந்த மியூசிக்கை போட்டுட்ருக்கிறது. நீ மியூசிக்கே அவன் போட்டு தொலைஞ்சதோ தெரில. இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் 80s உள்ள மியூசிக். அதனால் அப்போ இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த கேமாக ஆச்சு அந்த மியூசிக் பிடிக்காது. மியூசிக் பிடிக்காது. இல்லை ராக் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். என்னென்னா வந்து நம்மளே அதில் இப்போ வந்து நம்ம ஃபைல்ஸில் வந்து பாட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பாட்டை அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் போடுற மாதிரி வச்சு அப்படியே ஆன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நான் நிறைய பாட்டு அப்படியே தமிழ் பாட்டை ஏற்றிருப்பேன். அப்படியே போட்டுக்கிட்டே போவோம், நல்லாயிருக்கும். ஆனால் என்ன ஒரு மாதிரி கேம் ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குது. ஏன்னா அந்த அட்மாஸ்பியருக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா வந்து நான் சொல்கிற பாட்டெலாம் வந்து 2020க்கு மேலே உள்ள பாட்டு. ஆனால் வந்து இந்த கேமோட டைம் லைன் வந்து 1980, கிட்டத்தட்ட 40 வருஷம் வித்தியாசம். அதனால் வந்து கேம் ரொம்ப கன்றாவே இருக்கும். ஸோ அந்த பாட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அப்போ இருந்திருப்பாங்களே அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாட்டு கேட்குறதுக்கு. ஏன்னா அது பக்கா வைப்ஸாக இருக்கும். ஏன்னா இதோட காரும் பார்த்திங்கன்னா இதில் வர கார் அண்ட் பைக்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அப்போ 80s உள்ளதுதான். ஓகே, டக்குன்னு பார்த்திங்கன்னா ஸோ வந்துட்டோம் கைஸ். இப்போ நமக்கு வாண்டரில் வேணும். வாடா லான்ஸு, என்ன கன் எடுக்கலாம்? ஷார்ட் கன் எடுத்துருவோம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா அடிக்கடி வெர்சிட்டி ஸ்டேட்லேயே ஸ்பான் ஆகும். ஸோ அதனால் இந்த கன்னை யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் ரேரான கன்ஸ் தான், அதாச்சும் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அந்த M4 அந்த மாதிரி கன்லாம் வந்து அந்த மாதிரி கன்லாம் யூஸ் பண்ணானா. ஓகே, ஏற்றிட போகிறாங்க கைஸ், பார்த்து ஏற்றிடாதடா ஆன்சர் ஈஸி. இவனை கூப்பிட்டு போகிறதாங்க கைஸ் பிரச்சனையே. நீ மேன்ஷன்லேயே இருந்து கூட நானே பாம்பு வச்சுட்டு வருவேன்டா. இவன் என்னத்துக்கு இருக்கானோ தெரில.
அட்லீஸ்ட் சும்மா இருந்தாலும் சும்மா இருந்துட்டு சர்வே ஆனால் கூட பரவாயில்ல, நான் விட்டுருவேன். சரி செத்து போகாமல் சும்மா இருக்கானே அப்படின்னு நானும் போயிடுவேன். இந்த மாதிரி செத்து போனேன்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். இங்கே இன்னொரு பொண்ணு இருக்குது போடு, அவ்வளோ கைஸ் காலி. அவங்களாம் இரிட்டேட் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து லேண்ட் சொல்கிறான். ஓகே இங்கே வாங்குடா, எங்கடா போடுற வாங்கு. அவ்வளோதான், நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். இப்போ இந்த லேண்ட்ஸை வச்சுக்கிட்டு இந்த லேண்ட்ஸே நடச்சா கூட கொல்லுவேன். என்னமோ அவனை கொன்னா மிஷின் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவனை கொல்லாமல் இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த கன் M60 வச்சுக்குவோமா வேணாம், பார்த்திங்கன்னா இந்த கன்னே வச்சுக்குவோம். M60 வாங்கு. அவ்வளோதான்டா, 2 ஸ்டாரே கொடுத்துட்டானுங்க. இதுக்கப்புறமா பிரச்சனையே இல்லைடா. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கராஜெல்லாம் 2 காப்ஸும் கூப்பிட்டு போக சொன்னானுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம். நம்ம லேண்ட்ஸ் உள்ளே போயிடுவோம். அவ்வளோ லேண்ட்ஸு கார் உள்ளே கொண்டு வந்துடாதீங்கன்னா, கார் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா சம்திங் இஸ் பிளாக்கிங் த வேன் காம்பானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த நடு வழியிலே நிப்பாட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டாங்கன்னா சம்திங் இஸ் பிளாக்கிங் த வேன் காம்பானுங்க. சுடாதரா என்னோட எனக்கு ஆர்மரில் என்ன உடைக்கிறீங்கடா. ஒரு இன்னொரு காப்பு வரணும் கைஸ், இன்னொரு காப்பு கொஞ்ச நேரம் அந்த லேண்ட்ஸை சுட்டுருடா. இது அந்த டோர் பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறானுங்க. அடப்பாய் ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சிங்க கைஸ், இவனுக்கு டோரை பிளாக் பண்ணிட்டானுங்க கைஸ். ஏன்டா லேண்ட்ஸ் உள்ளே ஏறாதரா எப்பா உள்ளே ஏறல கைஸ். அவன் அந்த நாய் உள்ளே ஏறல. இப்போ நம்ம உள்ளே போங்க கைஸ். உள்ளவாடா உள்ளப்பா எல்லா காப்ஸும் வரணும் கைஸ். அப்பா எத்தனை காப்புறா, 4 காப்பு பண்ணிட்டானுங்க. என்னடா ஒருத்தன் செத்துட்டான் தலை துண்டாவே என்னது இல்லை. சரி இப்போ வந்து இதெல்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குங்களாம். எனக்கு அதனால் வந்து எனக்கும் தான் அப்படிங்கிறான். அதாச்சும் வளரிட்டேன், அதாச்சும் நான் எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்னடா ப்ளட்டாக இருக்குது, காப்ஸ்லாம் கொண்டுட்டானுங்க கைஸ். அவனுக்கு கொண்டு தான் எடுத்துருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து ஏதோ காப் கார் எடுத்துகிட்டு போக சொல்கிறானுங்க. என்னடா பிஸ்டல்லாம் தெரியுங்க, நான் வச்சு நான் அடாப் பண்ண போகிறேன். சரி ஏறுவோம் கைஸில். என்னடா லான்ஸு காணோம் இந்த நேரம் வராதரா. அப்போ சாவே நம்ம கார்லேருந்து ஏறலான்னு வந்தான். இப்போ மட்டும் ஏறிடா வந்து தொலை பாருங்களேன், காணாமல் போயிட்டான். ஸோ பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து அந்த மாலில் போய் ஏதோ பாம்பு வைக்க சொன்னானுங்களே, அந்த பாம்பை தான் வைக்க போகிறோம். என்ன பாம்புடா, ஏதாச்சும் பெரிய பாம்பா வச்சுறாங்க, இந்தியா பாகிஸ்தான் பாம்பா வச்சுறாங்களா. அதெல்லாம் ஓல்டு மாலே பிளாஸ்ட் ஏதோ காடாக தான் மென்ஷன் பண்ணி சொன்னானுங்க. ஓகே டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம். ஏதாச்சும் இந்தியா பாகிஸ்தான் பாம்பு மாதிரி எது இந்த எந்த காப்புமே வந்து இங்கே வரமாட்டாங்க அப்படிங்கலாம். அப்போ இப்பெல்லாம் இருக்குது யாரா வந்து வளரக்கூடாது. கைஸ் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எந்த காப்பை கொண்டாலும் எனக்கு நமக்கு வாண்டட் லெவல் கிடைக்காது. இதே நீங்கள் மால்குள்ளே போய் கொண்டுங்கன்னா 4 ஸ்டார் வாண்டட்லாம் கிடைக்கும். ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் யார் எல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த பாம்பைக்கு வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து விடமாட்டானுங்க. ஓகே நம்ம காரை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா பார்க் பண்ணி வச்சுருவோம். வந்து சொல்ல என்னது எல்லா காப்பாற்று சிரி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுமா வந்து நார்த்து மால் அப்படின்னு போடுறாங்க. சரி அங்கே ஒரு ஆஃபீஸர் நல்ல பேட்ச் அப்படின்னு சொல்கிறான். இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது லேண்ட்ஸ் அப்படிங்கிறான். இது ஸ்மூத்தாக வாடா இருக்குது, கேம் லாக் ஆகிட்டு இருக்குது, ஸ்மூத்துங்கிறான். பாருங்களேன் இங்கே ஒரு சூட் இருக்குமே, என் காஷுவல் சூட்டா அப்படி ஒரு டிஷர்ட் இருக்கும். இப்போ போய் எடுத்தால் என்ன ஆகும்? இல்லை கைஸ் அது அந்த சூட் எடுத்துட்டானுங்க, என்னாச்சுன்னு தெரில. இந்த மிஷினுக்கு லாஜிக்காக இருக்கணும்ல, அதுக்கா என்னடாச்சு லான்ஸு வா. ஸோ இவனைங்க லான்ஸ் தயவுசு நீ நின்றுட்டுறா, நீலாம் இங்கே இதுக்கு இந்த மிஷினுக்கு நீலாம் கைஸ் அப்பாடி அங்கே மாட்டிக்கிட்டாங்க. இதாங்க ஸ்டான்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாம்பு வைக்கணும், அந்த லேண்ட்ஸ் அங்கே மாட்டிக்கிட்டால. ஸோ இந்த நேரத்தில் போய் வச்சுட்டு அவன் வந்தானா ஒழுங்காக வரான், பாம்பு வச்சுட்டு ஒழுங்காக என்னது டைமர் 5 செகண்ட்ஸ் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் நம்ம எப்படி வெளியே வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேண்ட்ஸ் கேட்குறான். ஓகே 5 செகண்ட்ஸ் டைமர் பாம்போட டைமர் கைஸ். சரி இப்போ அந்த கஃபே கிளியர் பண்ண சொல்கிறானுங்க. ஓகே கிளியர் ஆகிடுச்சு, எல்லாம் அப்படியே வெடிக்குது கைஸ், வெடிச்சு சதறிடுச்சு. இதை டர்பூஸ் கஃபேன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே இது இப்போ வெர்சிட்டி எஸ்டேட் போக சொல்கிறாங்க, அது ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்டில் இருக்குங்கிறானுங்க. ஐயா விட்டுருங்கய்யா ஐயா கைஸ் நான் சீட் கோட் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இதுக்கு அம்மா வந்து இது சரி ஐயா
ஒன்னையாவன்டா இதுக்குள்ளலாம் போக சொன்னது. நீங்கள் இருக்குங்க சீட் கோடு லீவ் மீ அலோன் போட்டுருவோம். லீவ் மீ அலோன். ஏன்னா தனியாக விடுக்கடா, லான்ஸே நீ விட்டுருக்கடா, எப்பாடி விட்டுட்டானுங்க கைஸ். ஸோ இதான் சொன்னேன், இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சீட் கோட்ஸ்லாம் போட்டேன். ஸோ அதை மட்டும் கண்டுக்காதீங்க. ஓகே. ஐயோ இது வேறு டயர்ட் ஆகிட்டாங்க கைஸ். லான்ஸ் இதுக்கப்புறம் பொறுமையாக வாட, இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்துக்கும், எனக்கு ஒன்றும் இல்லை. எதுக்கடா ஓடிட்டு இருக்கீங்க? என்னத்துக்கு ஓடுறான்னு எனக்கு வந்து தெரில. நானும் பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாண்டோர் உள்ள போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி இந்த கேம் வந்து அதாச்சும் வந்து சேனலோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதாச்சும் வந்து 25 வயசு உள்ளவங்களாம் இந்த சேனல் பார்க்குறாங்க, 25-40 வயசு உள்ளவங்களாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து 40 வயசு உள்ளவங்களாம் வந்து உங்களுக்கு GTA விஸ்டி பற்றி முந்தையே தெரியுமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 40 வயசு உள்ளவங்களுக்கு 20 வயசு உள்ளவங்களுக்கு தெரியாது. 40 வயசு உள்ளவங்க தான் தெரியும். நாங்கள் 1980 பிறந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா GTA விஸ்டி வந்து வந்தது பார்த்திங்கன்னா வந்து 2002 தான். ஸோ உங்கள் வைசிட்டி நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா போகும். ஸோ வைசிட்டி விளையாண்டுருக்கீங்களா, அதில் இந்த மாதிரி சீட் கோட்ஸ் போட்டு விளையாடிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா வாண்டட் லெவலாம் இதுக்கு தந்துருக்கானுங்களான்னு தெரில, என்னாச்சுன்னு தெரில. நம்ம வேணால் திரும்ப சீட்டு போட்டுருவோம், நம்ம திரும்ப வேணால் சீட் போட்டுருவோம். நீங்களே கேட்க என்னடா நீ சீட் போட்டு விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு நீங்களே கேட்கலாம். எனக்கு வேறு வழி இல்லை, ரொம்ப கஷ்டமான மிஷின்ஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதனால பார்த்தீங்கன்னா சீட் கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், அந்த வைசிட்டி பைத்தி நித்தீஷ்னு ஒருத்தர் இருப்பான்னால அவன்கிட்ட சொன்னேன் சீட் கோட்ஸ் போட்டேன் அப்படின்னா. சீட் கோட்ஸ் போட்டால் அந்த விளையாடுற அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும்டா அப்படிங்கிறாங்க. சீட் கோட்ஸ் போட்டால் அந்த விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், அந்த 6 போயிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கெல்லாம் எப்படி தோணுச்சு தெரியுமா, நீலாம் வைசிட்டி பைத்தியம், நீலாம் பேசவே கூடாது அப்படின்னா எனக்கு அப்படி தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா வெர்சிட்டி எஸ்டேட் போவோம். நிஜமே ஆனால் வைசிட்டி பைத்தியவங்க இப்போ மாதிரி சொன்னேன், நீலாம் வைசிட்டி பைத்தியம்டா அப்படின்னு அப்படி சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா வந்து நான் வந்து எப்போ வந்து என் ஃபோனில் நான் GTA விஸ்டி முந்தி வச்சுருந்தேன், அப்போ தான் நான் பைத்தியமாக இருந்தேன். அது என்னன்னு தெரில, என் அண்ணன் வந்து டெலீட் பண்ணிட்டான். அதனால வந்து நான் இப்போ வைசிட்டி பைத்தியமாக இல்லை, நான் கம்ப்யூட்டரில் ஒரிஜினலை போய் இன்ஸ்டால் பண்ணி, ஒரிஜினல் அதாவது சிடியில் கிடைக்கும்ல அதை போய் இன்ஸ்டால் பண்ணியிருக்கானா. அதனால் இனிமேல் வைசிட்டி பைத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க கைஸ். இதெல்லாம் அவன்லாம் அடிக்ட் கைஸ். ஐயோ டே காரை கவுத்திராதிங்கன்னா நானே இப்போ தான் இல்லை லான்ச் டக்குன்னு வா என் கிட்ட வந்துரு. இப்போ தான் மிஷின் முடிச்சிருக்கேன், ஒழுங்கா வா. அந்த வண்டி பற்றிக்கிச்சு கைஸ். இதான் கொஞ்சம் பார்த்து இப்போ கேர்ஃபுல்லாக போயாகணும். இன்னும் இந்த வண்டி தூள்றது இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ டாக்ஸியை கொடுறா. என் டாக்ஸிக்குள்ளே ஏற்ற மாட்டேன், ஏற்றி நான் காசு கொடுக்குறேன், எனக்கு வெர்சிட்டி எஸ்டேட்டில் போய் விடு, அதுவும் கேட்க மாட்டேன். அப்போ உனக்கு எதுக்குடா டாக்ஸி, நானே டாக்ஸி எடுத்துட்டு போகிறேன்டா. ஸோ வேகமாக போவோம். பார்த்தீங்கன்னா போவோம் நம்ம அங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிஜமே ஆனால் அப்படி தான் இருக்கான். ஒரிஜினலை போய் ஏற்றி வச்சுருக்கான். என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரிஜினல்லாம் நான்லாம் வந்து ஒரு ப்ரோ பிளேயர், எனக்கு ஒரிஜினல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எய்ம் அடிக்க முடியாதுல்ல. அது ஒரு மாதிரி வந்து அந்த ஒரு அந்த அம்புக்குறி அந்த ஒரு டாட் வச்சா நம்மளே எய்ம் அடித்து சுடுற மேனுவலாக எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அதனால் ப்ரோ பிளேயர் வைசிட்டியில் அவன் ப்ரோ பிளேயர் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். வந்து நான் ஒரிஜினல் அதுவும் கிராஃபிக்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அதுதான் இப்போ வந்து அவனும் GTA விஸ்டி டெஃபினிஷன் டவுன்லோட் பண்ணான், அவன் ரெட்மி ஃபோனில் டவுன்லோட் பண்ணான். அடுத்து அவனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி வண்டி தூள்றதெல்லாம் ஆகுதான். அவனுக்கு என்ன ஆச்சோ தெரில. அவன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருப்பானா என்னன்னு தெரில. அவன் வச்சுருக்க ரெட்மி 13 கைஸ், 13 ப்ரோ. ஸோ வந்துட்டோம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இதில் போய் நிற்போம். ஆனால் லான்ஸை பார்த்துட்ருக்கோம் கைஸ். ஸோ அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சா. பார்த்தீங்கன்னா வெளியே வாடா டாமி, வெளியே வா. ஸோ 2 பேரும் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வரவங்க போல இருக்குது. இல்லை கைஸ் லான்ஸ் எங்கே போனான்னு தெரில. ஓகே அதுக்கப்புறமா வந்து ப்ரொடெக்ஷன் ரிங் அசட் கம்ப்ளீட், அதாவது ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் போல இருக்கு நமக்குலாம். என்னடா அது டக்குன்னு சொல்லுங்களா என்னென்னு. இனிமேல் வெர்சிட்டி எஸ்டேட் வந்து உங்களுக்கு ரெவன்யூ தருவாங்க, அது 5000 ரூபா கிடைக்கும், நீங்கள் வந்து ரெகுலராக அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மிஷின் பாஸ் அப்படின்னு வந்து போடுறானுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெவன்யூ, அதாவது நமக்கு இன்ஃபினிட்டி மணி கிடச்சிருச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த வெர்சிட்டி எஸ்டேட் இருக்குது, இந்த ஃபுல் ஐலாண்ட் இருக்குல்ல, இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக நம்மளோடது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கைஸ் காப் அவுட்ஃபிட் அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஐலாண்ட் இருக்குல்ல இனிமேல் ஃபுல்லாக நம்மளோட தான். அதனால் இந்த ஐலாண்டு யார் யார் வராங்களோ அவங்களாம் நமக்கு பார்த்திங்கன்னா ரெவன்யூ தரணும். அப்போ தான் இந்த ஐலாண்டு விட்டு திருப்பி வெளியே போடுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ரெவன்யூ பார்த்திங்கன்னா அடிக்கடி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து $47 தான் இருக்குது. அது போய் இது இன்ஃபினிட்டி மணி கைஸ் ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வாட்டிக்கு. சரி, எவனா கால் பண்ணுறான், எவன்டா கால் பண்ணி தொலைகிறது. அதுமா வந்து டாமி இது லேண்ட்ஸ் அப்படிங்கிறேன். என்னடா காப்லாண்ட் மிஷினே இப்போ தான் முடிச்சிருக்கேன், உன் வாயை மூடிட்டு இருறாங்களா, என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது மாதிரி என்னை பற்றி கேர் பண்ணலையே அப்படின்னு கேட்குறோம். என்னடா இது டாமி நான் சாரி அப்படிங்கிறான், நான் அந்த மாதிரி பேசுனதுக்கு அப்படிங்கிறான். நான் வந்து ஒரு லிட்டில் கிட் மாதிரி ட்ரீட் ஆகிட்டேன், என் பிரதர் அது பண்ணிட்டான் அப்படிங்கிறான். என்னடா வளர்றீங்க அடப்பாய். ஸோ கேம் சேவ் பண்ணிடுவோங்க போய். என்ன அது ப்ரால் அது ஐயோ பாலா ஐயா, அந்த மிஷின் வாயில் வர மாட்டேங்குது. ப்ரால் ஐயோ ப்ரக்கோலி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ இப்போ எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கும், $100 வந்திருக்குமா, $120 தான் வந்திருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு மேலே வெர்சிட்டி எஸ்டேட்லேயும் மிஷின் அவைலபிளாக இருக்காது. அப்போ எங்கே போய் மிஷின் முடியும், நிறைய பேர் எவ்ரி கார்டிகன்ட்டு போவீங்க, இந்த இவன்ட்ட அந்த லவ் ஃபிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல அதில் போவீங்க. ஆனால் வந்து ஆனால் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நிறைய ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆனால் வந்து நமக்கு இன்னும் நிறைய மிஷின்ஸ்லாம் அந்த கர்னல் கார்ட்ரஸ் இருக்கான்ல அவனோட மிஷின் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அவன் மேன்ஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறான். மேன்ஷனா அவன் போட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவன் போட்டுக்கிட்ட வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இதான் வந்து கர்னல் கார்ட்ரஸ் கொடுக்குற லாஸ்ட் மிஷின். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவோம். ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் த டெக் அப்படின்னு இதுதான் லாஸ்ட் மிஷினில் இருக்குது. சர்க்கம்ஸ்டஸ் இது அமிங்கோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து என் போட்டை அழிக்க பார்க்குறாங்கன்னா, உன் போட் அடிக்கிறாங்கன்னா வேறு இடத்துக்கு கொண்டு போடா. அது நம்ம வந்து என்னது நான் வந்து செத்துருவேன் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படின்னா, நீ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும் நண்பா அப்படின்னு சொல்கிறான். நிறைய கன்ஸை வச்சுருந்தான். ஆனால் வளர்ற வாட் அ கிராஃபிக்ஸ் பாருங்கள். சன்ரைஸாக சன்செட்டா, சரி ஏதோ ஒன்று சூப்பராக இருக்குது இதுவும். ஓகே, சன்ரைஸ் தான் நினைக்கிறேன். பாருங்கள் வெளிச்சமாக அது பாருங்களேன். என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, தண்ணிலாம் நல்லா ஜொலிக்குது, சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸு. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, அது வாட்டிக்கு போட்டு நகருது, என்னத்தையா பண்ணி தொலைகிறா. என்னடா உங்களுக்கு வேணும் இப்போ, என்னடா இவனுங்களாம் வந்து இது அந்த கர்னல் கார்ட்ரஸ் கொள்ள வராங்க போல இருக்கு. பியர் 1ன்னு போட்டிருக்கு. என்னடா இத்தனை பேர் கும்பலாக வரானுங்க பாருங்களேன். போட் எடுத்துகிட்டு வருவானுங்க பாருங்க தெரிஞ்சு. என்னடா பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணாங்கன்னு அதை செஞ்சு அப்பாடி. என்னடா கட்டணா டே கைஸ், நம்மள்கிட்ட வந்து ஒரு செயின்ஸாக இருக்கும்ல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்டணாவை போய் கொடுத்து வச்சுருவாங்க. அடப்பாய் ஏன்டா இதை போய் கொடுத்தீங்க, இவங்களாம் கொல்லணும் போல இருக்குது. அடப்பாய் கைஸ், அவ்வளோ தூரம் இருந்தாங்கன்னா எப்படி கைஸ் நான் பேசாமல் வந்து ஆட்டோமேட்டிக் கேம் கொடுத்துட்றேன். ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்கானுங்க, ரொம்ப கஷ்டம். வாங்க கைஸ். என்னங்க கைஸ் இதுவே சரியில்லை, இந்த எய்மே சரியில்லை கைஸ் பாருங்களேன். இது நான் வந்து இப்போ இந்த எய்ம்லாம் வைக்கிறதுக்கு அந்த போட் பார்த்தீங்கன்னா பற்றிக்கிச்சு. பார்த்து சுடுற போட்டெல்லாம் சுட்டுட்டுருக்காது, அந்த அவங்கள ஆளுங்க மட்டும் சுடு போதும். ஸோ இங்கே ஒரு சில பேர்லாம் வரானுங்க. ஓகே அவ்வளோங்க கைஸ், அந்த போட்டில் அவங்கெல்லாம் காலி ஆகிட்டானுங்க உங்களுக்கு. இன்னும் வேறு எங்கடா இருக்கானுங்க, இங்கே கன்று ஏதாச்சும் வச்சுருப்பான். அவங்களாம் கன்று வச்சுருக்க மாதிரி தரல எனக்கு. இது வேறு அடியில் போயிட்டுருக்கோங்க கைஸ். ஆனால் அடியில் போயிட்டோன்னே கீழே டெலபோர்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை ஏதோ கட்சின்னு. ஆனால் அவ்வளோதானா, ஏன்னா ஒரு 3 போட்டு தான் சுட்டிருப்பேன் அதுக்குள்ளையா. டக்குன்னு டாப் பண்ணுறீங்க. வழி பிளாக் பண்ணிட்டு இருக்கானுங்க சிர்ரா வரண்டா. டாமி யூனிவர்சிட்டின்னு இப்போ யாருன்னு காட்டணும். நான் யாருன்னு தெரியுமாடா, யாருன்னு தெரியுமாடா. நான் ஃபஸ்ட்டு இவனுங்க வந்து நான் யாருன்னு தெரியுமா கேட்பேன். உடனே வந்து கன் எடுத்து காமிப்பானுங்க. அதுக்கப்புறமா வந்து நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கத்தி சொல்லுவோம். உடனே வந்து டாமி யூனிவர்சிட்டி ரிமெம்பர் த நேம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா மாசாக சொல்லுவோம். இவங்க ஒரு போட்டுக்கு ஐயோ வாய் பேசிகிட்டு இருக்கோம், டக்குன்னு மிஷினை பண்ணுவோங்க கைஸ். ஐயோ அந்த போட்டை வேண்டாங்க கைஸ். ஆனால் அந்த போட் நகராமல்
வேணாம் கைஸ், நகராமல் தான் அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்க எத்தனை பேருக்கு பார்த்தீங்களா, டேரி என் கண்ணில் அந்த இடத்துல புல்லட்லடா, விட்டுருங்கடா தயவு செஞ்சு என்ன, ஐயா ஐயா விட்டுருங்கய்யா. இல்லை இத்தனை பேர் இருக்கானுங்க, இத்தனை பேர் இருந்தால் எப்படா கொள்ளுவேன், பொறுமையாக வாங்கடா. என்னடா இது எல்லாம் மறைக்காதீங்கடா, மறைக்காதீங்கடா. வாங்கு 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 வாங்குடா. என்னது டாமி சுடுறா, டாமி ஐயோ டாமி இதை ஸ்லீப்லாம் பண்ணாதடா ப்ளீஸா, கெஞ்சுறேன்டா. ஐயோ டே டாமி இப்பெல்லாம் பண்ணாதடா தயவு செஞ்சு. டே ஒழுங்காக சுட்டுட்டா. அங்கே பாருங்க ஒரு போட்டில் உள்ள வந்து தப்பிச்சிட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க நான் எய்ம் அடிச்சு சுட்டுட்டு இருக்கேன், அவன் சுடல கைஸ், நான் சுட்டுட்டு இருக்கேன் கைஸ். அப்பாடி ஒருத்தனையா சுடுறானே, இந்த கண்ணை சுட்டா அப்படி தான் அவங்க நம்ம இதை சுடுவோமா. எஸ் 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 ஐயோ சுட்டுக்கிட்டே இருக்கோங்க, அதுவும் அவங்க ஒன்றும் ஆகலை கைஸ். வாங்க வாங்க வாங்க, இதுக்கப்புறமா ஆட்டமே இருக்குது, வாங்குடா. இனிமேல் டாமி யூனிவர்சிட்டி நம்ம மம்பு வைப்பீங்களாடா, வாங்கு. அவனா இன்னும் அங்கே பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி காமிக்கிறது அந்த போட்டு தான் போல இருக்குது. ஏய் தண்ணிக்குள்ளே விழுந்துருவான்டா, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே. டே அதை சுடாதா, அதை போட்டை சுடுறா, ஏன்னா அவன் கண்ணுக்கு தரல. நம்ம போட்டை போய் சுட்டுருங்க, அந்த காணல் காட்டர்ஸோட போட்டை போய் சுட்டுறான். அப்பா எப்பா அவ்வளோதான் கைஸ். ஏதோ லொக்கேஷன் சொல்கிறாங்க, என்ன லொக்கேஷன்டா, இல்லை அங்கே போய் போக சொல்கிறீங்கண்ணா. வாங்க எவனா இருக்கான் போல இருக்குது, இங்கே பார்ப்போம். இன்னும் ஒருத்தரும் இல்லையே, இப்போ என்னடா ஆச்சு. இப்போ ஹெலிகாப்டரில் ஒரு கைஸ் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கேம் நான் சின்ன வயசில் ஆடிருக்கேன், அந்த மொபைல் வெர்ஷன் ஆடிருக்கேன். இது அந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் வருது, ஹெலிகாப்டர் போட்டு தள்ள சொல்கிறானுங்க. எங்கடா ஸ்டெப்ஸை காணும், இப்போ நான் எப்படா மேலே போவேன், ஸ்டெப்ஸை காணும். என்னமோ எனக்கு தந்திரம்லாம் பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க உங்களுக்கு என்னடா பாவம் பண்ண கைஸ். அந்த காணல் காட்டுறது இருக்காங்களா, அவன் செத்தான மிஷின் ஃபீல் ஆகும். ரெடி இருறா வரேன்டா, இருறா ஒரு நிமிஷம் பொறுமையாக இருறா, கொஞ்சம் இங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கூடா, அவன் வந்துக்கிறேன்டா பாடி. இது மேலே யாருன்னு போல இருக்குது, எது தாமஸ் அவங்க எல்லாரையும் கொல்லு அப்படிங்கிறான். இருறா கொல்றேன். அப்பா ஒரு ஹெலிகாப்டர் காலி, சும்மா அந்த அந்த இது M4 அந்த M60 அதை வச்சு சுட்டுட்டு இருந்தால் காலி ஆகிடுச்சு. ஓகே யாரா நீங்களாம், இதுவோ அந்த ஹெலிகாப்டர் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஓகே வேகமாக பார்த்தீங்கன்னா போவோம். என்னடா தாமஸ்ன்னு சொல்கிற, தாமஸ் ஏன்னா அவன் ஆளுங்களாம் செத்து கிடக்கானுங்க, ஒருத்த மட்டும் செத்து கிடக்கான், என்னன்னு தெரில. மொத்தமாக 4 பேர், ஒருத்தங்க ஆளி. ஏய் யாரா அது, ஏய் டாமி யூனிவர்சிட்டி ரிமெம்பர் த நேம், நோ ஏய் அவ்வளோதான். இது வேறு கண்ணாமினா கத்திட்டு இருக்கோம் பாருங்களேன். எங்கடா இருக்கீங்க, எவன்டா இங்கே இருக்கான், எவன்டா இங்கே இருக்கு. டே ஹெலிகாப்டர்லாம் ஏன்டா இங்கே போட்டுட்டு இருக்கீங்கடா, போய் அங்கே பாருங்கள். அவன் ஆள் எல்லாம் செத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ காணல் காட்டர்ஸ் மேலே விழுந்துச்சுன்னா அவன் சோழி முடிஞ்சுது, அவன் செத்துட்டான்னு சொல்லி மிஷின் ஃபெயில் ஆக்கணுங்க. இல்லை கைஸ் முடிஞ்சுது, அப்படியே அவ்வளோதான் அவங்களுக்கு முடிஞ்சது கைஸ். இப்போ இந்த ஹெலிகாப்டர் அப்படியே வந்து இந்த ஹெலிகாப்டர் அடிச்சு சுட சொல்லுவானுங்க, அதானே சரிங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வீட்டில் உள்ளவங்க கூப்பிட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க கூப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணேன். ஸோ மறுபடியும் வந்துட்டேன். போடு வாங்க ஐயோ அது ஆட்டோமேட்டிக்காக எய்ம் அடிக்க மாட்டேங்க கைஸ். எய்ம் அடிச்சு தொடடா டாமி. வாங்கு ஐயோ இதுக்கப்புறமா அவனே சுடுவான், பிரச்சனை இல்லை. ஓகே இதே டாமி ஒழுங்காக எய்ம் அடிச்சு சுடுறா, ஒழுங்காக எய்மே அடிக்க மாட்டேங்க பாருங்களேன். உன்னை நம்பி தானே இந்த அந்த ஆட்டோமேட்டிக்காக சுடுற மோடே வச்சேன், அதுலேயும் பாருங்க ஒழுங்காக சுட மாட்டேங்க. என்னடா ஹெலிகாப்டர் இப்படி இருக்குது, டே ஒழுங்காக சுடுடா டே. அங்கே பாருங்க கைஸ் புல்லட்டே காலியாக போகுதுடா கைஸ். நம்ம அங்கே பாருங்க அந்த ஹெலிகாப்டர் பற்றிக்கிச்சு, அவ்வளோதான் பற்றிக்கிச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், கட்டானா உன் ஆளுங்களை கொல்லுங்க கைஸ். என்னையான விருப்பத்தில் நானே உன் ஆளை கொல்லுவேன்டா, வாங்கடா அவ்வளோதான். உன் ஆளுங்களை நானே கொல்லுவேன்டா, ஒன்றும் ஆக மாட்டேங்கி ஹெட்ஷாட் போட்டுருவோம். அடப்பாய் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு மிஷின், அவ்வளோதான் நம்மள இருக்குன்னு தெரிஞ்சு டக்குன்றா. என்னடா பண்ணுறீங்க, என்னடா பண்ணி தொலைறீங்க அப்படி. ஏய் தண்ணிக்குள்ள விழுந்தோம் பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறீங்க. என்னடா ஏதோ காமிக்கிறானுங்க. தாமஸ்
நீங்கள் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டா என்ன தாமஸ் கூப்பிட்றேன் வேறு டாமி வெர்சிடா வந்து தாமஸ்னு கூப்பிட்றான். சரி இப்போ வந்து என் லாயர் வந்து என்னை பஞ்ச் பண்ணிட்டாங்கிறேன்டா பஞ்ச் பண்ணேன். சரி தேங்க்யூ. ஏன்னா ஆனால் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. நீ வேணால் வந்து எனக்கா மெர்சிடைஸ் மேலே வந்து ஒரு கண்ணு வைங்கிறான். சரி அவளை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து நீ இன்னும் நல்லா இருந்துக்கோ அப்படிங்கிறான். ஓகே கைஸ், மெர்சிடைஸ் இருக்காள, அதாச்சும் இந்த காணல் காட்டுறஸ் இருக்காள, அவளை இவனோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா வந்து மெர்சிடைஸ். அவள் என்ன ஆனான்னு தெரில, அது ஏதாச்சும் தேவையில்லாத வேலை பண்ணுறாளா என்ன ஆச்சுன்னு தெரில. அவன் மேலே அவன் இவனுக்காக பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு கண்ணு வைக்க சொல்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரில. என்னாச்சு மெர்சிடைஸ் இன்னும் என்ன பண்ணாங்கன்னு தான் தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் முடிஞ்சுது, அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம்னா வெர்சிட்டி எஸ்டேட் போகிறோம். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டை கரெக்டாக நிப்பாட்டி அங்கே இறங்க முடியும். ஸோ வெர்சிட்டி எஸ்டேட் இங்கே கிட்ட தானே கைஸ் இருக்கும், இங்கே தான் வரும். இங்கடா இருக்குது வெர்சிட்டி எஸ்டேட்டு. ஒழுங்காக வெர்சிட்டி எஸ்டேட்டை காமிச்சிருக்கடா. அடுத்தவங்க சும்மா விட மாட்டேன்டா, பெரிய பிரச்சனை ஆக்கிடுவேன்டா. வெர்சிட்டி எஸ்டேட் எங்கடா அப்படி இருக்குது? ஐயோ இது வேறு தான் ஐலாண்டு கைஸ், அங்கே வரைக்கும் போடுமா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, பேசாமல் இந்த போட்லேருந்து குதிச்சு செத்துருவோம். அட்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்பான் ஆகும், அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயங்களா பாய்.